ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியும் ராஜியும் பார்த்தீங்கன்னா ஆளில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியனும் சரவணும் வீட்டுக்குள்ளே வராங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதான் வரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசியும் ராஜியும் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல உக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணன் பார்த்தீங்கன்னா அரிசிமா சாப்பிட்டியா ராஜி சாப்பிட்டியான்றாங்க. சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த கோமதி இந்த பையை எடுத்துகிட்டு போய் வையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் சொல்கிறாங்க. அப்போ சரவணன் பார்த்தீங்கன்னா ஆமாம்மா செந்திலும் கதிரும் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க காலையில் போனவங்கடா இன்னும் ஆளே வரல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா பண்ண பாவத்தெல்லாம் தீர்த்துட்டு வரட்டு இருடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏம்மா மீனா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி மீனாவை கேட்குறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டமாமா அப்படின்றாங்க. சரி இதுக்கு மேலே அவன் ஏதாச்சும் இந்த செந்தில்ன்றவன் ஏதாச்சும் தப்பு பண்ணால் எனக்கு சொல்லுமா ஏதாச்சும் கண்டிச்சு வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தான் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா சரிங்க மாமா அப்படின்றாங்க. ஏம்மா ராஜி கதிரும் அதே மாதிரி எதனா தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க எனக்கு சொல்லு, இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா கதிரெல்லாம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. நான் செந்தில்ன்றவனே அந்த மாதிரி தான் நம்பினேன், இப்போ எங்கே வந்து நின்று இருக்குன்னு பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அப்போ சரி மாமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜியும் சொல்கிறாங்க. அங்கே உடனே பார்த்தீங்கன்னா கதிரும் செந்திலும் வந்துடுறாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா சரி நான் கை கால் அலும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் போகிறாங்க. அப்போ செந்தில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்னடா நீ லஞ்சமாக வாங்கின பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா, கொடுத்துட்டு வந்தியா வீட்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரியா இல்லை அப்படியே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கதிர் பார்த்தீங்கன்னா அப்பா அண்ணா பேசிட்டா, அண்ணா பேச வரையும் கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்றாங்க. இல்லைப்பா நான் யார் யார்கிட்ட பணம் வாங்கினேன்னு சொல்லியெல்லாம் எனக்கு தெரியல, அவங்கள தேடியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எதுக்குடா நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. கதிர் உடனே பார்த்தீங்கன்னா அப்பா உங்களோட கருத்தை அப்புறம் சொல்லுவீங்க, அண்ணா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் சொல்கிறாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா ஆமாப்பா தம்பி என்னதான் சொல்ல வரான்னு ஃபஸ்ட்டு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்கிறாங்க. அப்புறம் செந்தில் பார்த்தீங்கன்னா நான் யார் யார்கிட்ட வாங்கினான்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலைல செருப்பு போடக்கூட முடியாத லெவலுக்கு இருக்காங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத, காலேஜுக்கு அனுப்ப முடியாமல், வீடு வாசல் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறவங்களெல்லாம் நான் இன்னைக்கு பார்த்தேன்பா. ஆனால் எனக்கு கிடைச்ச வேலையை பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சு நான் அதை பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பணத்தை பூரா இன்னைக்கு இல்லாதவங்களெல்லாம் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டப்பா. லஞ்சமாக வாங்கின பணம் என்கிட்ட ₹1 கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. எனக்கு நான் லஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலையை வாங்கினேன், ஆனால் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சம் வாங்குறதும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இதுக்கு மேலே நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் அழுறாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. நான் இன்னைக்கு தான்ப்பா எவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் இதுக்கு மேலே அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் அவங்க அப்பா காலில் விழுந்துடுறாங்க. உடனே சரவணன் கோமதியும் பார்த்தீங்கன்னா சரிங்க என்னதான் பண்ணுறது, மன்னிச்சிடுங்க, இனிமேல் அவன் தான் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா சரிடா செந்தில் எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீ அந்த தப்பை பண்ணியன்னா நீ எனக்கு புள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பனையும் இல்லை, அதையும் மீறி நீ லஞ்சம் வாங்கினீன்னா நானே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இதுக்கு மேலே நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்றாங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது பெரிய விஷயம் இல்லை, இந்த தப்பை பண்ணன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் அதை ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க, நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, மீனா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட போயிட்டு மீனா என்னை மன்னிச்சிடு மீனா, இதுக்கு மேலே நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே செந்திலும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்துடுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்தும் போதே நீங்கள் இதுக்கு மேலே அந்த தப்பை பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே செந்தில் பார்த்தீங்கன்னா இல்லை மீனா நீ சொல்லி எவ்வளோ சொன்ன நான் கேட்கல, ஆனால் நான் தான் திமிர் பிடிச்சி ஆடிட்டு இருந்தேன், நீ பார்த்தீங்கன்னா நான் லஞ்சம் வாங்கினதுனால தான் உனக்கு உடம்பு முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா நான் அந்த பணத்தை யார் யாருக்கு கொடுத்தனோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க மீனா. அதே மாதிரி தானே பணம் கொடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சாபம் கொடுத்துருப்பாங்க, நீ நல்லாவே இருக்கக்கூடாது, உன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும்னு சொல்லிட்டு அவங்க சாபம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த சாபமும் எனக்கு தாக்கும் தானே மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க இப்போ தான் நீங்கள் திருந்துட்டீங்களா, அந்த சாபம் தாக்காது, நீங்கள் நல்லது பண்ணுங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா நான் லஞ்சம் வாங்கினது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ தான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, நல்ல அப்பா அம்மா, நல்ல
பொண்டாட்டி, நல்ல வேலை. இத நான் பயன்படுத்திக்காம நான் லஞ்சம் வாங்கிட்டேனே! நான் லஞ்சம் வாங்கி ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா, குடும்பமே எவ்ளோ அவமானப்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கு மேல நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் மீனா அப்படின்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, சரி விடுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அந்த மாரி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிர் பார்த்தீங்கன்னா ரூம்ல ஃபோன் பார்த்துன்னு இருக்காங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள போறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்றாங்க. இல்ல வேல தான். யார் யாருக்கு எந்த இடத்துல குடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஊர்லயே குடுங்க. அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. அவங்க டெலிவரி டைம்னா லோக்கல்ல அவங்க இருந்தா அவங்கள கூப்பிட்டு போக வசதியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. அதுக்கு கதிரும் பார்த்தீங்கன்னா, ஆமா நானும் அதேதான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா சரி ராஜி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி சொல்றாங்க. ஆமா எதுக்கு நீ செந்தில் மாமா கூட போன அப்படின்னு சொல்றாங்க. காலையில போய் ஈவினிங் வரையும் அவர் கூட இருந்துட்டு வந்திருக்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இதில போய் என்ன இருக்கு? என் அண்ணா கூட தானே போனேன் அப்படின்றாங்க. இல்ல அன்னைக்கு மாமா மயில பார்க்கணும்னு சொல்லிட்டு போம்போது சரவண மாமா கூட போனேன். இன்னைக்கு செந்தில் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜு கேட்குறாங்க. இல்ல ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னாலயும் அவங்க ரொம்ப வருத்தத்தில இருக்கும்போது அவங்க கூட நிக்கணுன்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. ஆமா. இதில போய் என்ன இருக்கு? நான் அண்ணா கூட தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் கேட்குறாங்க. உடனே ராஜியும் பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆமா இல்ல எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூடயும் இருந்தேன். நான் அத சொல்ல மறந்துட்டேன். ஆமா எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்றது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஆமா கெட்டது பண்ணணும்னு நினைக்கலல்ல. அவங்களுக்கு முடியலன்னும்போது அவங்க கூட ஒரு ஹெல்ப் பண்றது ஒரு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் சொல்றாங்க. ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்ன இருந்தவன் அப்படியே இருந்துருவியோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சேன், பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. "என்ன யோசிச்ச? ஒரு வேளை நீ திமிரு பிடிச்சவன், பொறுக்கியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்" அப்படின்றாங்க. "ஆமா, நீ திமிரா பேசின. அதனால தான் நானும் உன்கிட்ட திமிரா நடந்துக்கினேன். ஆனா நான் அந்த மாரியெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் சொல்றாங்க. "ஆமா கதிரு, நீ ரொம்ப நல்லவன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கதிருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. "சரி நீ தூங்கு, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "இங்கேயே பேசுன்றாங்க. நான் எவ்வளோ நல்லவன்னு நெனச்சுக்கின்னு, நீ அப்படியே படுத்துன்னு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் வெளிய போயிர்றாங்க. "ஆமா, நீ ரொம்ப நல்லவன் தான். ஆனா உன்கிட்ட திமிரு அந்த திமிரு அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி அவங்களுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பழனியும் சரவணனும் பேசின்னு இருக்காங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, "எப்படி மாமா நிச்சயதார்த்தம்லாம் நடந்து நல்லபடியா முடிஞ்சுச்சா? இந்த கல்யாணம் எப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வர வாரம் வெள்ளிக்கிழமை மாப்பிள" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த நிச்சயதார்த்தம் எப்படியாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வந்து நின்றணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் மாமா. எப்படியும் அந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. "ஆமா எதுக்குடா நீ இவ்ளோ வேண்டிக்கிற?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா பொண்ணு வீட்ல தானே நகை போடுறேன்னு சொல்லியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாப்பிள, அண்ணா எந்த நகையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அவங்க இவ்வளோ நகை போடுறோம், அவ்வளோ நகை போடுறோம்ன்னு சொல்லிட்டு கவரிங் எங்கேயா வாங்கி குடுத்துட்டு பிரச்சனை பண்ண போறாங்க. உங்க அண்ணாக்கு சொல்லி வச்சுடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா, எதுக்கு உங்க அண்ணாக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா சரவணா நீ இவ்ளோ யோசிக்கிற?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா, அந்த வீட்ல அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தா, அந்த குடும்பத்த பார்க்கணும். அது இல்லாத எதிர்த்த வீட்ல இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு நடந்தது, எதிர்த்த வீட்லயும் நடக்குதேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நீ மயிலோட குடும்பத்த பார்க்கணும்னு ஃபீல் பண்றியா? இல்ல குமார் வாழ்க்கை நாசமா போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றியாடா?" அப்படின்றாங்க. "2த்துக்கும் தான் மாமா" அப்படின்றாங்க. "சரி நீ மயிலோட குடும்பத்த பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, மயிலுக்கு குழந்தை பொறந்தா, நீ அந்த வீட்டுக்கு போணும், வரணும், மயில பார்க்குற மாரி தானே இருக்கும். எதுக்கு நீ குமார் கல்யாணம் நடந்தா என்ன? நாசமா போனா என்ன? நீ எதுக்கு அவனோட கல்யாணத்த பத்தி நீ யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சுகன்யாவும் வந்துடுறாங்க. "என்ன மாமாவும் மருமகனும் என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, பழனி பார்த்தீங்கன்னா, "இல்ல சுகன்யா சும்மா தான் பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ போயிட்டு தூங்கு, நான் வரேன் லேட் ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா திரும்புறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "சரவணா அன்னைக்கு மயில் வந்திருந்தா பாத்தியா நீ?" அப்படின்றாங்க. "ரொம்ப இளைச்சு போயிருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணுவா போல. ரொம்ப வருத்தப்படுவாளாட்டுங்குது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பழனி பார்த்தீங்கன்னா, "ஏய் எடு போலாம் நம்ம வீட்டுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க தான் லேட் ஆகும்ன்னு சொன்னீங்க." "ஆமா எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. நடு வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழனி சுகன்யாவ கூட்டின்னு போயிடுறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, அப்படியே கோவமா பார்த்தீங்கன்னா நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.